எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பிளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ரொட்டீன் பிளாக் ஷேர் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 5:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சம்மர் டைம்ன்றதுனால 5:30க்கு நல்லா கொஞ்சம் வெளிச்சமாகவே இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றியாச்சுங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணியை எப்பயுமே கிச்சன் ரூமில் வச்சுருவாங்க. அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே டெய்லியுமே கிச்சன் ரூமில் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுருவாங்க. கிச்சன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குங்க. காலையே நம்ம வீட்டுக்கு கரெக்டாக சாப்பிட வந்துடுவாங்க. எப்போ கதவை திறப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் பிஸ்கெட் வச்சோடனே கூட்டமாக வருவாங்க. இன்றைக்கி இந்த சிங்கிளாக ஒருத்தவங்க மட்டும் வந்திருக்காங்க. நான் வீடியோ இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரையும் காணாமல் போல். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுருவாங்க. என்ன இருக்கோ என் கையில் இருக்கிறத வச்சுருவேன். காலையில் ஈவினிங் வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வடை போடலாம்னு சொல்லிட்டு எழுந்ததுமே வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டாங்க. ஸோ ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தானே வடை போட முடியும் சொல்லிவிட்டு முன்னாடியே எழுந்ததுமே வடைக்கு ஊற வச்சு நான் வச்சுட்டேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் லன்ச் மெனு கிடையாது. ஸோ இன்றைக்கி தயிர் சாதம் தான் கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். ஆஃபீஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு டெய்லியுமே தயிர் சாதமே கொடுன்னு சொல்லி கேட்குறாங்கங்க. அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதமே கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஆயுத பூஜைக்கு. நான் இது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இருக்கட்டும் பொறுமையாக ஓப்பன் பண்ணி இட்லி ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அதை எப்படியாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இட்லி ஊற்றியாகனு சொல்லிட்டு எடுத்து வச்சு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக மினி இட்லிக்கான பிளேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறி வேக வைக்கிறதுக்கு தனியாக பிளேட்டும் 3 இட்லி ஊற்றுற பிளேட்டும் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இட்லி கொண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இட்லி ஊற்றிலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி இப்போ இட்லி விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி வச்சோம்னா சீக்கிரமாக நம்ம இட்லி வெந்து வந்துடுங்க. அதனால் தண்ணி கொதிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் இட்லி ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே பையன் அம்மா பசிக்குது தோசை ஊற்றி தாங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். தோசைலாம் இல்லைனா இட்லி தான் ஊற்றி தரேன் சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு எனக்கு இட்லி வேணால் தோசை தான் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். இருடா உனக்கு மினி இட்லி ஊற்றி தரேன்னு சொன்னால் சரிம்மா சொல்லிட்டு ஓடிட்டான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2 பேபிஸ் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளார வச்சுக்கோங்களேன். ஸோ டெய்லி மார்னிங் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சமைக்கிறது பெரிய டாஸ்க்குங்க. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஒரு 7 o'clock வரைக்கும் தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்போயாவது ஒரு டைம் தான் நடக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருவாங்க. ஸோ என் பையனை கூட சமாளிச்சலாம். ஆனால் என் பொண்ணு இருக்கா பாருங்கள், என்னை விட்டு யாருக்கிட்டையும் போக மாட்டா. அதுவும் குறிப்பாக அந்த சமைக்கிற டைமில் இடுப்பை விட்டு கீழே இறங்கவே மாட்டா. ஸோ அவளை வச்சுட்டு சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சொல்லவே வேணாம். எப்போயுமே தூங்குறதுக்கு லேட் நைட் ஆகிடும். அப்படி இருந்துமே நான் அவங்க காலைல எழுந்ததுக்கு முன்னாடியே எழுந்திருவாங்க. அட்லீஸ்ட் சமையலுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடும். ரொம்ப அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபியில் இடுப்பில் வச்சுட்டே கூட எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு காலைல லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும். எல்லாம் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கும்னு வச்சுக்கோங்க கிச்சனில். பேபி வச்சுட்டே சமைக்கிறதுன்றது எப்படி சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ அதனாலே அவங்க எழுந்திருக்க முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவது பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் காம் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். சமைக்கிறத விட அன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணணும், லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறதும் யோசிக்கிறதுக்கே பெரிய வேலையாக இருக்குங்க. ஸோ நைட்டு ஏதாச்சும் நம்ம யோசித்து வச்சு காலைல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி காலைல பைத்தியமே பிடிச்சிரும் எனக்கு. என்னடா செய்யணும்னு யோசித்து எனக்கு டைமை ஓட்டிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி மாவு வந்ததுனால தப்பிச்சேன். ஸோ காலையில் யோசிக்காமல் அழகாக இட்லி ஊற்றியாச்சு. ஸோ இங்கே வர க்யூட்டான மினி இட்லி. இது ஃபஸ்ட் டைம் நான் மினி இட்லி ட்ரை
பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. என் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லியே சுத்தமாக பிடிக்காதுங்க. அது என்ன தெரியல, இட்லியை பார்த்தாலே பயந்து ஓடிடுவேன். எங்கள் அம்மா எனக்கு கெஞ்சுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான்ம்மா இட்லி சாப்பிடு, நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாமலாம் இருப்பேனே தவிர இட்லியில் கையே வைக்க மாட்டேன். 3 வேளை சாப்பாடு கொடுத்தா மட்டும் நான் சாப்பிட்ருவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு முன்னால் எப்படி இட்லி தோசை இந்த மாதிரி இருக்குமா, ஸோ இவங்க கூட நானும் சாப்பிட்டு அப்படியே பழக்கிக்கிட்டேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்லைங்க, நிறையா விஷயத்தில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் யார்? உருளைக்கிழங்கு தானே. எனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காதுங்க. ஸோ அவருக்காக வந்துட்டு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்ப பருப்பு வடை போடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு காப்பி கூட போட தெரியாதுங்க. சமையல் எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நானே கற்றுக்கிட்டேங்க. தயிர் சாதம் அப்படியே வந்து கிண்டுனா வந்துட்டு புளிப்பாயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கிளாஸ் பால் சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டேங்க. ஸோ இதுக்கு தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டு நல்லா வந்து தாளித்து கொட்டியாச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து தாளித்தா பிடிக்காது, இருந்தாலும் நான் வந்து தாளித்து கொட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி அரிஞ்சு தூவி உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி லன்ச் வந்து பேக் பண்ணிட்டாச்சு. ஸோ வடை போட்டோம் இல்லையா, அது காலையிலே பாதி காலி ஆகிடுச்சு. ஸோ இருந்த வடையை ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு வேலையெல்லாம் முடித்து ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று வடித்து சாதம் ரொம்ப அதிகமாக மீந்துடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருந்தேன். சரி காலைல பயத்தை சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா சாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சா. ஸோ இது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு வத்தல் போடுவாங்க இல்லையா, சரி அதுதான் வந்துட்டு இன்றைக்கி பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் பையனுக்கு இந்த முறுக்கு வத்தல்னால் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஜீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நல்லா நினச்சிட்டு ஒரு தட்டில் பிளேட்டில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளே நமக்கு வந்து வத்தல் வந்து ரெடி ஆகிடும். சரி சொல்லிட்டு அது நல்லா ஈர துணி வந்துட்டு நல்லா தண்ணியை நினச்சிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் ஒன்றாட்டு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் கவர் இருக்குல்ல, 1 லிட்டர் பால் கவர், அதெல்லாம் வந்துட்டு அந்த மாவை போட்டு பிழிஞ்சு ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட முறுக்கச்சி இல்லை, ஸோ அதனால் வந்து பால் கவர் ட்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட முறுக்கச்சி இருந்தால் அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த எட்ஜில் நான் வந்து மாவு போடுறதுக்காக கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த எட்ஜை வந்துட்டு நல்லா வந்து ஒரு நூலால் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனையில் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்துட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் வந்துட்டு அழகாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அழகாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். வெயில் செம பயங்கரமாக காயுதுங்க. ஸோ நான் வந்துட்டு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால 2 தட்டில் மட்டும் அழகாக போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பிளேட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட் ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு 1 டே அடிக்கிற வெயிலுக்கு 1 டே நல்லா காஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வந்து வெயில் காயுது சூரியனை. ஸோ இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் வந்துட்டு அழகாக வத்தல் வந்து காஞ்சி வந்துடுச்சு. எவ்வளோ அப்படியே மொட்டை இருக்குது பாருங்களேன். இதை அழகாக லைட்டாக திருப்பி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து வத்தல் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து திருப்பி விட்டு தண்ணி தெளித்து எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து லைட்டாக வந்து லைட்டாக மட்டும் தெளித்தா போதும், ஏன்னா ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா ஊறிடும் வத்தல். ஸோ லைட்டாக வந்து தெளித்து அழகாக வந்து எடுக்கலாம் அப்போது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி தெளித்து எல்லா வத்தலையும் வந்துட்டு அழகாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வத்தல் எடுக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்தோம் இல்லையா, அதனால் வந்துட்டு வத்தல் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சு வந்து எடுத்துக்கலாம். அந்த ஈரம் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான மொறுன்னு வந்துட்டு அழகாக நமக்கு வந்து வத்தல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பொரிச்சு கொடுத்தா என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம்.
ஸோ வத்தல் அவ்வளோ அழகாக வந்து பொரிஞ்சு வந்ததுங்க. கடையில் வாங்கினா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் செமையாக சூப்பராக நல்லா காரமாகவே இருந்தது. 2 காஞ்ச மிளகா தான் போட்டு நல்லா காரமாகவே இருந்ததுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளால சூப்பரான மொறுமொறுன்னு வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு லைக் சந்திக்கிறேன். பாய்.